பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமான இன்னொரு கோரிக்கை, கோபியையும் ஆத்தூரையும் தலைமையிடமாக கொண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கொங்கு மண்டலத்தின் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமான பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவதற்கு எனக்கு ஒரு அனுமதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பலரும் வியக்கத்தக்க வண்ணமான அந்த திட்டத்தை இன்னும் பல பேர் புரிந்து கொள்ளாததுதான் நமக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்று பொள்ளாச்சி பகுதி பசுமையின் முகவரியாகவும் விவசாயத்தில் செழித்து வழங்கும் தென்னை மண்டலமாகவும் உலகளாவிய அளவில் திகழ்கின்றது என்றால், அதற்கு இயற்கை தந்த கொடை ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் அப்பகுதி விவசாயிகளாலும் பொதுமக்களாலும் தெய்வத்திற்கு நிகராக போற்றப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டமே இன்னொரு காரணமாகும். பொள்ளாச்சி மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பாசன நீர் தேவையையும் லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவையையும் நிறைவு செய்வது இந்த மண்ணிற்கு வாழ்வாதாரம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடியது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரபிக்கடலில் வீணாக பாய்ந்த தண்ணீரை கொங்கு மண்ணின் தாகம் தீர்க்க கிழக்கு நோக்கி திருப்பி வரலாற்று சிறப்புமிக்க பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திற்கு உயிர் கொடுத்து பொள்ளாச்சியின் பசுமையின் முகவரியாக மாற்றி அன்றைய சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரான தென்னாட்டு காந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முதற்கண் வணங்குகின்றேன். இத்திட்டம் சாத்தியமாக தோள் கொடுத்து பொள்ளாச்சி மண்ணில் பிறந்து இந்திய நாட்டின் நிதி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தேசத்தின் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட தலைமை சிற்பியாக திகழ்ந்து இந்தியாவில் உயரிய பாரத் ரத்னா விருது பெற்ற பெருமை சேர்த்த ஐயா சி சுப்பிரமணியம் அவர்களையும் அன்றைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக இந்த அவையில் நின்று மலைகளை குடைந்தாவது கொங்கு மண்ணுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று ஓங்கி ஒலித்த குரலால் இன்று பொள்ளாச்சியின் தென்னந்தோப்புகளாகவும் லட்சக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கும் குடிநீராகவும் விளைந்து நிற்க காரணமான தனது பொறியியல் அறிவாலும் தொலைநோக்கு பார்வையாலும் பொள்ளாச்சியின் பசுமைக்கு வித்திட்ட சான்றோர் அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்குகின்றேன். 1952ஆம் ஆண்டின் சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் மெட்ராஸ் மாகாண மேலவையின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் மண்ணில் விவசாயிகளின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் PAP திட்டத்திற்காக முதலில் வித்திட்ட VK பழனிசாமி கவுண்டர் அவர்களையும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் நெஞ்சார நினைவு கூர்ந்து வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த 4 ஆளுமைகளுக்கும் பொள்ளாச்சியில் சிலை அமைத்து பெருமை சேர்த்த கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முன்னாள் முதல்வருமான MK ஸ்டாலின் அவர்களுக்கு பொள்ளாச்சி தொகுதி மக்களின் சார்பிலும் கொங்கு மண்டல விவசாயிகளின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க PAP திட்டத்தின் மிக முக்கியமான அதே வேளையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் ஆனமலையாறு நல்லாறு திட்டம். ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறிய முதல்வர் அவர்களுக்கும் இந்த அவைக்கு ஆளும் கட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை பொறுத்தவரை கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு மிக முக்கியமான ஒரு மேலாண்மை திட்டம்தான் ஆனமலையாறு நல்லாறு திட்டம். அப்படி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அப்பகுதியில் பல லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுவதோடு குடிநீர் தேவையும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனமலையாரை பொறுத்தவரை 1958ஆம் ஆண்டில் பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தப்படி ஆனமலை ஆற்றின் குறுக்கே அணை கட்டி அதில் கிடைக்கும் நீரில் ஆண்டுதோறும் 2.5 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திருப்பி வரக்கூடிய உடன்பாடுதான் ஆனமலையார் திட்டம். அதேபோல நல்லாறு என்பது மேல் நீராறு அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீரை தற்பொழுது 150 கிலோமீட்டர் கால்வாய் வழித்தடத்தின் வழியாக செல்வதற்கு பதிலாக நல்லாறு பகுதியில் ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கி 14 கிலோமீட்டரில் திருமூர்த்தி அணைக்கு கொண்டு செல்லப்படும் மாபெரும் திட்டம். இந்த திட்டம் 140 கிலோமீட்டர் செல்லக்கூடிய நீரை 14 கிலோமீட்டரில் கொண்டு செல்வதால் எவ்வளவு தண்ணீர் மிச்சமாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் இரு மாநில முதல்வர்கள் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் சிறப்பு பேச்சுவார்த்தை குழு அமைத்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஒப்பந்த மறு ஆய்வு இன்டர்ஸ்டேட் அக்ரிமெண்ட் ரெவ்யூ உடனே தொடங்க வேண்டும். அதே போல இதனால் பயன்பெறக்கூடிய பகுதிகள் கோவை மற்றும் திருப்பூரில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், பல்லடம், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, சூலூர், காங்கேயம் ஆகிய இத்தனை தொகுதிகளிலும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் திட்டமாக இத்திட்டம் விளங்குகின்றது.
அடுத்தது PAP பாசன திட்டத்தில் பிரதான கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களை சீரமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியான 4500 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்க அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கால்வாய்களை தூர்வாருவதற்கென்று ஆண்டுதோறும் அரசு சென்ற ஆண்டு 10 கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒதுக்கி அதனால் அந்த கால்வாய்கள் தூர்வாரப்பட்டன. இப்பொழுது அதற்கான எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டு 14.98 கோடி ரூபாயில் அந்த திட்டத்திற்கான எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை உடனடியாக செய்து கொடுத்தால் மட்டும்தான் மழை இல்லாத காரணத்தால் உயிர் தண்ணீர், அதாவது எப்பொழுதும் விடுவதை போல தண்ணீர் விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. லைஃப் சேவிங் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய உயிர் தண்ணீரை விட வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்ணீர் முழுவதுமாக விவசாய நிலங்களை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். அதற்கான எஸ்டிமேட் 14.98 கோடியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசு உடனடியாக அதை கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கொங்கு மண்டலம் விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. விவசாயிகளை சார்ந்த சில கோரிக்கைகளை இந்த மன்றத்தின் முன் வாயிலாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக இலவச மின்சாரம் பணம் கட்டி காத்திருப்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டும். இரவெல்லாம் கண் விழித்து நீர் பாய்ச்சி வளர்த்த பயிர் விடியற்காலையில் காட்டுப்பன்றிகளாலும் மயில்களாலும் நாசமாவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். காட்டுப்பன்றிகளையும் மயில் பிரச்சனையையும் உடனடியாக கட்டுப்படுத்த நாம் ஏதோ அரசாங்கம் முன்வர வேண்டும். அதேபோல நீண்ட நாட்கள் தென்னை விவசாயிகளின் கோரிக்கை பொள்ளாச்சி பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை விவசாயிகளின் முக்கியமான கோரிக்கை கல் இறக்க அனுமதி. அந்த கல் இறக்க அனுமதியை அரசாங்கம் யோசித்து பார்த்து அதை விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி ஆனமலையாறு நல்லாறு என்பது நம்முடைய தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குமோ அதே போல் நீலகிரி மலையில் பெய்யக்கூடிய மழை நீரை வீணாக கடலில் கலப்பதை தடுப்பதற்காக பாண்டியாறு புன்னம்புலா திட்டம், நீரா அருமையான பானம் இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. நீரா பானம் தென்னையிலிருந்து எடுக்கப்பட்டு மருத்துவ குணம் வாய்ந்த அந்த பானத்தை சந்தைப்படுத்துவதற்கு இன்னைக்கு விவசாயிகள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு விழாக்களில் இதை கொடுத்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தென்னை தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்குண்டான திட்டத்தையும் சத்துணவில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதற்கான திட்டத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேங்காய் கீற்று வடநாட்டுகளில் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக சத்துமிக்க தேங்காய் கீற்று கொடுக்கப்படுகின்றது. அதுபோன்ற தேங்காய் கீற்றை காலை உணவிலும் அதேபோல மதிய உணவிலும் சேர்க்கலாம். தேங்காய் பாலையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் விவசாயிகளும் நன்மை பெறுவார்கள், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் காக்கப்படும். வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு நிதி, அதாவது இழப்பீடு தொகை 32 மரங்களுக்கு தான் கொடுப்போம் என்று இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட அத்தனை மரங்களுக்கும் அந்த நிதியை கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். கொப்பரைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கேரள அரசாங்கம் செய்வது போல் நேரடியாக தேங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும். கொப்பரை கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பெரிய பலனும் கிடைப்பதில்லை, அவர்கள் வியாபாரிகள் கிடையாது. தேங்காயை கேரள அரசு செய்வது போல் கொள்முதல் செய்தால் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். விவசாய கோழி தொழிலாளர்களுக்கு மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம், அதேபோல கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இதுவரை வைஸ் சான்சலர் போடப்படாமல் இருக்கின்றது. பொள்ளாச்சியில் மட்டும் ஆண்டுக்கு 6000 கோடி ஏற்றுமதி வர்த்தகத்தை கொடுக்கக்கூடிய காயர் பிசினஸ் தென்னை நார் தொழிற்சாலைகளுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. பொள்ளாச்சியில் ஒரு கண்டெய்னர் டெர்மினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல பால் உற்பத்தியாளர்கள் கோழிப்பண்ணை தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய பிரச்சனைகள் பல இருக்கின்றது. வேர்வையை மூலதனமாக கொடுக்காமல் தன் அடுத்த தலைமுறையையும் நம்பிக்கையோடு மண்ணுக்கு அர்ப்பணிக்க ஒரு விவசாயி துணியும் நாளில் வேர்வையை மட்டும் மூலதனமாக சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.